जय पराशक्ति महामाई की जय. பெரியவங்களுடைய பாவத்துல சின்னவங்களுக்கு பாதிப்பு வருமா? அதாவது வரும், ஆனா முழுக்க அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. பெரியவர்களுடைய பாவத்தில் ஒரு சிறு பங்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போகும். இப்போ தாய் பிள்ளைய கருவுற்றிருக்கும்போது அவளுக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு குழந்தை பாதிக்கப்படும்ல. அது மாதிரி பெற்றோருடைய கர்ம வினைகள் பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் பிள்ளைகள் படக்கூடிய கஷ்டம் எல்லாத்துக்கும் பெற்றோர் தான் காரணம் அப்படி முழுக்க சொல்லிட முடியாது. அதுதான் நான் சொல்கிறது. ஒரு 10% வரலாம், வரும். ஏன்னா இப்போ ஒரு ஜீவன் தன்னுடைய தந்தையா தாயா இன்னார் இருக்கணும்னு தேர்ந்தெடுத்துட்டு வரான். அவனுடைய வினைக்கேற்ப அவனுக்கு தெரிஞ்சு நீதான் என் அப்பா நீதான் என் அம்மான்னு அவன் சொல்லலை. ஆனால் அவனுடைய வினைகளெல்லாம் இந்தந்த வினைகளை அவன் அனுபவிக்கணும் அப்படின்னோடனே இறைவன் பார்த்து இந்த வினைகளுக்கு இந்த பெற்றோர் இருக்கும்போது தான் சரியாக இருக்கும்னு சேர்த்து விடுறார். அப்போ நம்ம வினை தான் நமக்கு பெற்றோர்களை கூட்டிகிட்டு வருது. அப்படி வரக்கூடிய பெற்றோர்கள் என்ன குணத்தோட என்ன பக்குவத்தோட அல்லது பக்குவ குறைவோட இருக்கணுமோ அதுக்கேற்றபடி தான் அவங்க இருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வரும். அதனால் முழுக்க முழுக்க அதுதான் எனக்கு எல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடாது. அதான் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் நம்முடைய பெற்றோர்களையும் முன்னோர்களையும் முழுக்க பழி சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய குறைநிறைகள் கொஞ்சம் நம்மளை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் உண்மை. ரெண்டுமே உண்மை. ஆனால் அவரவருக்கு அவரவருடைய வினை தான் பெரும்பங்கான பொறுப்பு. இதில் ஒரு பேச்சுக்கு 10% பெர்சன்டேஜெலாம் போட்டு சொல்ல முடியாது, இது பகவான் போடுற கணக்கு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய அதாவது பெற்றோர்களுடைய பாப புண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேருகிறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் 100க்கு 100 அல்ல. இது எப்போ தெரியும் அப்படின்னா, நல்ல பெற்றோர்கள் நல்ல குணசாலிகள் பக்தர்கள், அவன் ஊதாரியாக இருப்பான் பிள்ளை, அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கே. அப்போ ஏன் இவங்களுடைய நற்குணம் அவனுக்கு போகலை? அதனால் அந்த மாதிரி ஒரு முரண்பாடு அமையும் போது தான் இது முழுக்க முழுக்க அப்படியே இல்லைங்கிறது தெரியும். ஆனால் பொதுப்பட நிச்சயம் கொஞ்சமாவது போகும். இப்போ ஒன்றும் வேண்டாம், சகவாச தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். யார் கூட பழகிறோமோ அவங்களுடைய குணநலனில் இருக்கக்கூடிய நலன்கேடுகள் நம்மளையும் பாதிக்குது. அதுவே அப்படின்னா பெற்றோரோடது கொஞ்சமாவது வராமல் போகாது. ஆனால் எது எத்தனை நாளும் சரி, கடைசியில் நமக்கு வரக்கூடிய இன்பு துன்பத்துக்கு நலன்கேடுகளுக்கு நாம தான் பொறுப்பு. மற்றவர்கள் மேலே அதை முழுசும் தள்ளிட முடியாது, கொஞ்சம் உண்டு, மற்றபடி நாம தான் பொறுப்பு. சரி, நமஸ்தே அம்பா. அம்பா எனக்கு ஒரு டவுட் அம்பா. அம்பா, நான் கௌதமானந்த மகாராஜ் கிட்ட மந்திர தீட்சை வாங்கியிருக்கேன் அம்பா. அப்ப வாங்கும்போது எங்களுக்கு சுவாமி உத்ராட்ச மாலையில அவங்களே ஜபம் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க, தீட்சை வாங்கினவங்க எல்லாருக்கும். இப்போ நான் ரெகுலரா அந்த மந்திர தீட்சை ஜபத்தை டெய்லி அந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு அம்பாள் சம்பந்தமா ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு டெய்லி ஒரு 108 தடவை சொல்லுங்கன்னு ஒரு சுவாமி சொன்னாங்க, கோயில்ல ஒரு சுவாமி சொன்னாங்க. அதை நான் சொல்லும் போது 108 தடவைக்கு அதே அந்த உத்ராட்சத்தை பயன்படுத்தலாமா, இல்ல நான் மந்திர ஜபம் பண்ண அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு மட்டும்தான் அந்த உத்ராட்சத்தை நான் பயன்படுத்தணுமா? அது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துக்கும்பா. அதனால எதுக்கு நீங்க இப்ப இந்த ஒரு அம்பாள் மந்திரத்தை திரும்ப சொல்றீங்க? இல்ல, அவங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ நீங்க இந்த நாமத்தை நீங்க ஒரு டெய்லி 108 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயில்ல அந்த சாமி சொன்னாங்க. பொதுப்பட சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, உருட்ட ஒரு தீட்சை மந்திரத்தை தீட்சையில பெற்ற பிறகு வேற ஒண்ணு நம்ம எடுத்துக்கணுங்கிறது இல்ல. அவங்க சொல்லுவாங்க, நாம அப்படி போய் நீங்க எப்படி கேட்டீங்க, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணினாங்கிறது தெரியல எனக்கு. ஆனா நமக்கு நம்முடைய இஷ்ட நிஷ்டை உறுதிப்பட்டு வர வர நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டே கேட்டு பெறலாம்.
அதுக்கு இன்னொரு தெய்வம் இன்னொரு மந்திரம் வேண்டியதில்லை. இதை பண்ணுங்க உங்களுக்கு அது நடக்கும், அதை பண்ணுங்க இது நடக்கும் அப்படின்னு வேற எதுக்குமே போக வேண்டாம். என்ன வேணும்னாலும் வாழ்க்கையில, நம்முடைய உலக வாழ்க்கையில, அது லௌகிக்க விஷயமா இருந்தாலும் ஆன்மீகமா இருந்தாலும் எதுனாலும் நமக்கு நம்முடைய இஷ்ட மந்திரமே அத்தனை நமக்கு சாதிச்சு கொடுக்கும். அப்படி கொடுக்கலைன்னா இறைவா உன்னுடைய திருவுள்ளம்னு நம்ம அதை ஏற்றுக்கொள்ள போறோம். அப்படித்தான் நம்ம இருக்கணுமே ஒழிய, ஒரு மந்திரம் வாங்கி ஒரு குரு கிட்ட அப்படி சுவாமிஜி மாதிரி ஒருத்தட்ட வாங்கி நம்ம அதை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்று நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கவே வேண்டியது இல்லையேன்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ ஏற்றுக்கொண்டாச்சு, இப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு அதையும் சொல்லாமல் இருக்க முடியல. சரி, அந்த சாமி சொல்லிட்டாங்க, அதையும் சொல்லிடுவோம், சொன்னால் என்ன தப்பு அப்படின்னா சரி சொல்லலாம். அப்போ அதுக்கு தனியாக தான் சொல்லணும். நீங்கள் இப்போ குருநாதர் கொடுத்த ஜபம் பண்ணி கொடுத்த அந்த மாலையில் அவர் சொன்ன மந்திரத்தை தான் சொல்லணும். அதில் அந்த மந்திரம் இறங்கி இருக்கும். இப்போ இதே அதையும் போட்டு குழப்பக்கூடாது. இப்போ தட்டில் பாயாசத்தை ஊற்றி அதுலேயே மோரை ஊற்ற மாட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணால் மோரை விடலாம். அது மாதிரி இன்னொரு மாலை வச்சுக்கிறது நல்லது. நன்றி அம்பா. அம்பா, அது மாதிரி மந்திரங்கள் ஒரு மந்திரம் ஒரு இதுக்கு ஒரு மந்திரம் சொல்றோம். அது எனக்கு உக்ரம் வீரம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து அது சொல்லி பழக்கம். அப்புறம் ராம மந்திரம் ஒரு 2 இது. அப்புறம் வெளியில போகும்போது வனமாலி கதிஷாங்கி சொல்லு அப்படின்னு. அது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு மந்திரம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மந்திரம். இப்போ அன்னை சாரதா தேவி உபதேசம் படிக்கும்போது, நீ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வா, அது உனக்கு சித்தி ஆகும் அப்படின்னு படிச்சேன். இப்போ ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னா போதுமா? இதுல எல்லாமே இப்போ நான் சொல்றது கரெக்டா? அதாவது நமக்கு இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு சூழல்லையும் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு இப்போ உதாரணமாக பயம் இல்லாமல் இருக்கணும்னு உக்ரம் வீரம்னு அந்த நரசிம்ம மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிறாங்க. வெளியில் போனால் உன்னை காப்பாற்றணும்னா வரமாலி கதிஷாங்கி சங்கி சக்கரி நந்தகி அப்படின்னு அவருடைய அந்த ஆயுதங்கள் எல்லாம் வர்ற மாதிரி. அப்போ நம்மளை அதை பாதுகாக்கிறதுங்கிற எண்ணம் கொடுக்கும். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு பலன் இருக்குது இல்லைங்கல. ஆனால் இஷ்ட தெய்வம்னு வந்துட்டா மற்ற எல்லா தெய்வ வடிவங்களும் இஷ்ட தெய்வத்துக்குள்ள அடக்கம். இந்த இஷ்ட தெய்வம் உன்னுடைய நாமத்தை சொன்னால் எனக்கு எல்லாமும் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி வரணும். அது வந்தால் இது நீங்கள் விட்டுறலாம், தப்பே கிடையாது. அந்த உறுதி வரணும். ஆனால் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இஷ்ட தெய்வம் அப்படின்னாலே தெய்வம் எத்தனையோ வடிவங்களில் வந்திருக்கு. நான் இந்த வடிவங்கள் எடுத்துக்கிறேன். மற்ற வடிவங்கள்லாம் என்னென்ன செய்யும்? இப்போ லக்ஷ்மிகிட்ட பிரார்த்தனை பண்ணால் செல்வம் கிடைக்கும், என்ன குபேரனையும் கும்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் இது கல்விக்கு சரஸ்வதி, இப்போ ஒன்றுக்கும் ஒரு கடவுள்னு சொல்கிறோமே, உண்மையிலே தனித்தனியா ஒரே தெய்வம் தான் இத்தனை வடிவத்தில் வந்திருக்கு. இந்த எல்லா வடிவங்களையும் இணைச்சி எனக்கு இந்த ஒரு வடிவம் போதும் அப்படின்னு ஒரு ஒருமைப்பாடு வரணும். அது வந்தால் தான் நமக்கு இஷ்ட தெய்வம்ங்கிற அந்த சாய்ஸே வருது. அப்படி இஷ்ட தெய்வம் வந்துட்டா அந்த ஒரு நாமமே போதும். அவ்வளோ தூரம் நமக்கு வரணும், பயப்பட வேண்டாம். இப்போ இவங்களெல்லாம் சொல்லாமல் இருந்தால் இவங்க கோச்சிப்பாங்களான்னா, அவங்களேருந்து இவங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்குள்ளே அடக்கமாயிடுறாங்களே. அது ஒரே பொருள் தான். அது அந்த ஒரு பொருள் பல வடிவங்களில் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த பயம் நமக்கு வேண்டியதில்லை. ஆனால் இதையும் சொல்கிறத விட்டுறக்கூடாது. மற்ற பல மந்திரங்களை சொல்கிறத விட்டுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதையும் அதில் ஒரு சோர்வோ சுணக்கமோ கவனமின்மையோ வந்துடக்கூடாது. அதை விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு மந்திரத்தை விடாமல் சொல்லணும். அப்போ நமக்கு தமோ குணம் இருந்தால் போர் அடிக்கும் ஒரே இதை சொல்கிறது. அப்போ இதுக்கு வகை வகையாக சொல்கிறது நல்லாயிருக்கும். அந்த உள்ளத்தில் சத்துவகுணம் ஓங்க ஓங்க அது ஒரு வடிவத்தில் நிலைநின்னா நல்லா இருக்குமேன்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். அதனால் ஏக்க பக்தி அதுதான் விசேஷமானது. அப்படி அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அது ரொம்ப உதவும். கொஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு இந்த மனசு பக்குவப்படலை, ஒரு லௌகீக தேவைகளை பெறுவதற்கே கடவுள் அப்படிங்கிற மனநிலை மாறலைன்னா விதவிதமாக சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை. இப்போ அன்னையார் சொன்ன மாதிரி ஒரு இதில் நிற்கணும்னு தோணுச்சுன்னா உறுதியாக நின்றுடுங்க. அது உங்கள் மனசு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. அப்படி நம்ம ஒரு இதை சொன்னோம்னு சொன்னால் மற்ற தெய்வங்கள் கோபித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த ஒரு இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லுவதை விட்டுறக்கூடாது. எல்லா நேரமும் சொல்லணும். இப்போ மந்திர ஜபம் பண்ணும்போது எவ்வளவு நாள் எவ்வளவு பண்ணணும்? மந்திரம் எண்ணிக்கை எவ்வளவு பண்ணணும்?
அப்படின்னு ஒரு தரம் கேட்குறாங்க. சாமி சொல்கிறாங்க, நீ எப்பெல்லாம் மூச்சு விடுவேன்னு கேட்டாங்க. எப்பெல்லாம் மூச்சு விடுவேன்னா மூச்சு விட்டுட்டே தானே இருக்கணும், மூச்சு விடுறதை நிறுத்தவே முடியாதுல்ல, சாகிற வரைக்கும் மூச்சு விடு, அது மாதிரி நீ எல்லா நேரமும் நாம சொல்லு. அப்படி சொல்கிறாங்க பெரியவங்க. அதனால் அந்த அளவுக்கு நமக்கு அதாவது ஒரு பெரும்பான்மையான நேரம் நம்முடைய இப்போ சில வேலைகள் செய்யும் பொழுது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே மந்திரம் சொல்லலாம். சில வேலைகள் இப்போ நீங்கள் கணக்கு போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ மனசுக்குள்ளே மந்திரம் ஓடுறது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் சொல்லாட்ட கூட பரவாயில்ல. ஆனால் சில சூழல்களில் வீட்டில் சில வேலைகள் செய்யும் பொழுது நாம சொல்லிகிட்டே இருக்கலான்னு இருக்கும்ல. அதனால் உட்காந்து ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் நாம ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு ஏக்க பக்தி வந்துட்டுன்னு சொன்னால் விதவிதமாக சொல்லலைன்னு ஒன்றும் தப்பே கிடையாது. இதுல உறுதி வரணும், அவ்வளவுதான். நமஸ்காரம். நமஸ்காரம். உடம்பினை முன்னுக்கு இழுக்கென்றிருந்தேன் அப்படி ஒரு பாட்டு வருதுப்பா. ஆமா, ஆனா இந்த உடம்ப வேணும்னு கேக்குறாருப்பா. அப்ப இதுக்கு அந்த பாட்டுல என்ன சொல்லிட்டார் கடைசியில? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பிற்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அப்ப அந்த உடம்பு வேணும் இல்லப்பா. உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானும் இருந்து ஓம்புகின்றேன். அப்ப உடம்பு கோயில் கொண்டிருக்கிறான்ங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டா, இது கோயில்னு உணர்ந்துட்டோம்னா இது வேணும். இருக்கிற வரைக்கும் அது நல்ல அந்த புனிதத்தை பாதுகாத்து நாம இதை பயன்படுத்தணும். அப்ப எப்படியுமே இந்த உடம்ப வச்சுதானே முடியும் நம்மளால. அது வரைக்கும் உடம்பு வேணும் தான் நம்ம சொல்றாரு இங்கே தாய்மார்கள். அதுதான் சொல்றேன், இதுலயே அதுதான் சொல்றேன், அதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா, சரி. அப்போ அதுதான் சொல்றேன், இந்த மானிட பிறவியினுடைய முக்கியத்துவம், சிறப்பு, அதைத்தான் இதுல சொல்றேன் இந்த பாட்டிலையும். பெரியவர்கள் எல்லாருடைய அதனால வேற லௌகீக சிறப்புகள் எத்தனை இருந்தாலும் அது குறிச்சு நாம கர்வம் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. கடவுளை அடைஞ்சா அது கர்வம் கொள்ளலாம், ஆனா அப்ப கர்வம் வராது அவனுக்கு. கர்வம் போனாதான் கடவுளை அறிய முடியும். அறிஞ்சிட்டான்னா அப்புறம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் பர்பஸ். இல்லைன்னா கடை வாடகை கொடுத்த மாதிரி அவ்வளவுதான். பண்ணி கடை வாடகை கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் வந்திருக்குன்னா அதுல என்ன பெருமை இல்லையா? அதனால இந்த மாவுள் சரீரம் பெற்றதன் பயன் இறைவனை அடைதல் தான். உடம்பனை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடு அப்படிங்கிறது அவை குறள். ஈசனை நாடு பெரு, நாடி பெற்று அனுபவித்து ஆனந்தமாக இரு. இதுல தாய்மானவர் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா, நல்லா இருக்கு. வேற கோணத்துல சொல்றாங்க. அது வரைக்கும் எனக்கு இந்த உடம்பு வேணும்பா. அப்பர் பக்தியின் கோணத்துல இவர் சொல்றது நிர்விகல்ப சமாதி மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு போய் சொல்றார். அப்பர் பெருமான் என்ன சொல்றார்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறுப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்போ இந்த உலகத்துல என்ன, இந்த மண்ணுலகத்துல மனித பிறவி எடுப்பதும் வேணும். எப்போன்னா இந்த நடராஜ பெருமானை, தில்லை சிற்றம்பலவனை தரிசித்தார். அப்படித்தான் ஞானிகள் எல்லாருடைய பக்தர்கள் ஞானிகளுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கு. அப்ப நமக்கு இதுல இருந்து டேக்கவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்ன, விஷயம் என்ன, உண்மை என்ன? இந்த சரீரம் எடுத்திருப்பதனுடைய பிரயோஜனம் இறைவனை அடைவதுதான். அதுக்கு குறைஞ்ச எந்த லட்சியத்துக்கு உழைச்சாலும் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதுதான் நம்ம பண்ற தப்பு. கடவுள் நம்ம அதுல இருந்து நம்மளை காப்பாத்தணும். பெரிய சுவாமிஜி ஒருத்தர் சொன்னாங்க, கேட்டாங்க, எதுக்கு சன்னியாசம், நீ எதுக்கு சன்னியாசம் பெறணும்னு வந்திருக்க? ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. ஆத்மாவும் மோட்சமும் ஜெகத்து உலக நலனும், இதுக்காக பாடுபடுவதற்காக சன்னியாசம்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, ஆத்மாவுடைய மோட்சத்துக்கு ஜெகத்தீத்தம் இடைஞ்சலா இருந்தா என்ன பண்ணுவேன்? விட்டுடுவேன். ஏதேன்னு அறியாமையில இருந்தோன்னா ஆத்மா மோட்சத்தை விட்டுட்டு ஜெகத்தீயத்தை பெருசா நினைச்சிட்டு கிடப்போம். சேவை பண்ணுன்றது என்ன பண்ணணுங்க? அப்ப ஆத்மாவுடைய மோட்சம்ங்கிறது அப்புறம் விளக்கி சொல்றாங்க. ஆத்மாவின் மோட்சம் என்பது தயிர் சாதம், ஜெகத் ஹிதம் என்பது ஊறுகாய். ஊறுகாயை தொட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா டேஸ்டா தான் இருக்கும், சந்தேகமே இல்லை. கூட இப்படி கூட உள்ள போகும்.
ஒருவேளை ஊறுகாய் கிடைக்கல, அப்ப என்ன பண்ணுவேன்? தயிர் சாதம் மட்டும் இருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு பசிவயத்தோட இருப்பியா? சாப்பிட்டுருவீல்ல? ஒருவேளை வெறும் ஊறுகாய் மட்டும் ஒரு கப்பு நிறைய ஊறுகாய் கொடுத்துட்டாங்கங்க. தயிர் சாதமே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே அழகா நல்ல எலுமிச்சம்பழ ஊறுகாய். நல்ல நல்லெண்ணெயெல்லாம் விட்டு வெந்தய பொடியெல்லாம் போட்டு அவ்வளவு கம கமன்னு நல்லா இருக்குதுங்க. அப்படின்னு ஒரு கப் ஊறுகாய சாப்பிட முடியுமான்னா? முடியவே முடியாது. வெறும் தயிர் சாதம் கூட ஊறுகாய் சாப்பிட முடியாது. அதனால வாழ்க்கையில எல்லாத்தையும் விட பெருசு எதுன்னா இறைவன் தான். எடுக்கணும் நம்ம. உயர்ந்ததுக்காக சின்னதை விடணுமே ஒழிய சின்னதுக்காக உயர்ந்ததை விட்டுடாதே என்று சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது அந்த உயர்ந்த லட்சியமாகிய இறைவனை அடைதல் என்பதற்கு இந்த மானுட உடல் என்பது ரொம்ப அவசியமா இருக்கக்கூடிய கருவி. அதனாலே அது எனக்கு வேணும் அப்படிங்கிறார். உடம்புக்காக உடம்பு இல்ல, கடவுளை அடைவதற்காக உடம்பு. அதான் இங்க பாயிண்ட். நல்லா இருக்கு. அன்னையினர் அன்னையினர். சரி, நமஸ்காரம். जय पराशक्ति महामाई की जय. நிறைவு பாடல். சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி. जय श्री शारदा महामाई की நமஸ்காரம். அடுத்த சத்சங்கத்துல சந்திப்போம். நமஸ்காரம். நன்றிங்க. நமஸ்தே. நமஸ்காரம்.